கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. இம்மண்ணில் பிறந்த அனைவரும் இன்பமாக வாழ வேண்டும். எவ்வித நோய்களின்றி நோய் நொடியின்றி வாழ்ந்தால் வாழ்க்கை நலம் பெறும் என்பதற்கு இணங்க நாம் எப்பொழுதும் நோய் நொடியின்றி வாழ வேண்டுமென்றால் முதலில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி என்பதுதான் வாழ்க்கையில் முதல் படி. அந்த மகிழ்ச்சிக்கு நாம் கொண்டு போகணும். நம்ம உடம்பை எப்பொழுதும் மிருதுவாக வச்சுக்கணும், மிதமாக வச்சுக்கணும். அப்போ அந்த மனதை மென்மையாக்குகின்ற மன அழுத்தம் இல்லாத ஒரு மனதை நாம் படித்திருக்க வேண்டும். அப்போ அந்த மனதிற்கு என்னென்ன தேவைப்படுகிறது, மனதில் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களை முதலில் விட்டு விலக வேண்டும். அப்போ அந்த மனதில் ஏற்படக்கூடிய காயங்களையும் துன்பங்களையும் மறக்க வேண்டுமென்றால் சிரிக்க வேண்டும். சிரித்தால், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது உலக வழக்கு. அப்போ அதுபோல் சில கதைகளை கேட்குறது, பூக்களை ரசிப்பது, அந்த ரசிப்புக்கு தகுந்த போல் நம் மனதை கூட்டி செல்வது, இதெல்லாம் நாம் மென்மையாக வைத்திருந்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியமாகும். அனைத்து விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து குழப்பிக்கொண்டால் மனம் நிம்மதி பெறாது. அதனால் ஒரு சிறிய கதையின் மூலமாக சொல்லி விளக்கம் பெறலாம். ஒரு ஊரில் ஒரு 4 பேர் என்ன பண்ணுறான், ஒரு முனிவரை தேடி வரான். அந்த முனிவர் கேட்குறாரு, என்னப்பா என்னை தேடி வரீங்க அப்படின்னு. இல்லை ஐயா, எங்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய நல்லது கெட்டது நடக்குது, எது நியாயம் எது அநியாயம்னு தெரில, அதனால் எங்களுக்கு அது இப்போ புரிய வைக்கணும் அப்படின்னு 4 பேரும் கேட்குறாங்க. சரி வாங்க, உங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா, இந்த புஷ்பக விமானம் அது இருக்கு இல்லையா, இதில் ஏறுங்க, நம்ம ஒரு காட்டு வழியாக போக போகிறோம், இப்போ பயணம் செய்ய போகிறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்ககிட்ட காட்டுறேன். அதில் எது நியாயம் எது அநியாயம்னு நீங்கள் சரியாக சொன்னீங்க அப்படின்னா அந்த அந்த புஷ்பக விமானத்தில் நீங்கள் பயணம் செய்யலாம் தொடர்ந்து. அப்படி சரியாக சொல்லலை அப்படின்னா அந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே பிடிச்சி தள்ளிடும். இதுதான் அதில் நிபந்தனை அப்படின்னு அந்த முனிவர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயம்தான். இருந்தாலும் சரி முனிவர் சொல்கிறாரு வாங்கன்ட்டு பயணம் செஞ்சு போயிட்டே இருக்காங்க. நடுக்காட்டில் ஒரு நிகழ்வு நடக்குது. அதில் அதோ பாருங்கள், அப்போ தான் ஒரு புலி தன் குட்டிகளை ஈன்றுட்டு இரை தேடி வருது. இன்னொரு இடத்துல அதே ஒரு மான் தன் குட்டிகளை ஈன்றுட்டு அது இரை தேடி வருது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த புலி மான் அடித்து கொன்றுது. கொன்று தானும் சாப்பிடுது, தான் குட்டிங்களுக்கும் எடுத்து போயிட்டு கொடுக்குது. இப்போ அந்த புலிக்குட்டிங்க
மனசில் சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த மான் குட்டிங்க முகத்தில் சோகம். இப்போ சொல்லுங்கள், எது நியாயம் எது அநியாயம்? இப்போ ஆள் வந்து சொல்கிறாரு, இப்போ நீ சொல்லுப்பா, எது இதில் நியாயம் எது அநியாயம்? அவர் சொல்கிறாரு, ஆள் சொல்கிறான், இதில் என்னங்க இருக்கு? மான் வந்து இறைய தேடி வந்தது. ஆனால் புலி வந்து அது வந்து குட்டி, அதாவது குட்டி ஈன்று வரும்போது அதுக்கு இறையானது கரெக்டு தானே அப்படி சொன்னான். அவனை பிடிச்சி அந்த புஷ்ப விமானம் கீழே தள்ளிடுச்சு. இது சரியான விடையில்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததாக ஒருத்தர் வந்தார், நீயாவது சொல்லுப்பா, எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு. இல்லைங்க, அது புலி செஞ்சது அநியாயம்தான். ஏன்னா பாவம் அந்த மான் என்ன பண்ணுது, அப்போ தான் குட்டி ஈன்றது வருது, பசிக்காக அந்த இறை தேடி வருது. இந்த புலி என்ன செஞ்சுது அப்படின்னா அதை அடித்து கொண்டுடுச்சு இல்லையா, அந்த குட்டிங்க என்ன பண்ணும், மான் குட்டிங்க பாவம் இல்லையா, இது அநியாயம் தானே அப்படின்னு சொன்னான். அப்போ அப்படியே அந்த புஷ்பக விமானம் என்ன பண்ணுது அப்படின்னா அவனையும் பிடிச்சி கீழே தள்ளிடுது. சரி, இதுவும் சரியான விடை இல்லைன்னு புரிஞ்சுட்டானுங்க மற்றவங்களும். இப்போ 3வது ஆள் கேட்குறாரு, அவனுக்கு பயம்தான். இப்போ எப்படி நம்ம சொன்னால் நம்மளும் பிடிச்சி அந்த புஷ்பக விமானம் தள்ளிடுமா என்னான்னு மனசுக்குள்ளே பயத்தை வச்சுட்டு, நீயாவது சொல்லப்போ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைங்க, இதில் மான் வந்து இறைய தேடன்ட்டு அதுவும் இயற்கை தான், புலி இறைய தேடி வந்து அதுவும் இயற்கை தான். இருந்தாலும் இதில் என்ன இருக்குது, இதுக்கு அது இறையாயிடுச்சு அப்படின்றான். அதுவும் வந்து பிடிச்சி தள்ளிடுது இந்த புஷ்பக விமானம் வந்து. இப்போ 3 பேரை பிடிச்சி தள்ளிட்டு உடனே மற்ற ஒருத்தர் லாஸ்ட்டாக ஒருத்தர் இருக்கார், 4 பேர். அவன் தெளிவாக பதில் சொன்னான். என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியல அப்படின்னா. அவனை வந்து அந்த அந்த விமானம் பிடிச்சி கீழே தள்ளலை. அப்போ அந்த இதுதான் விடைன்னு சொல்லிட்டு அந்த 3 பேருக்கும் அந்த 4 பேருக்கும் வந்து முனிவர் புரிய வச்சார். அதாவது இப்போ நம்ம உலகத்தில் எவ்வளோ நிகழ்வுகள்லாம் நடக்குது, எது நியாயம் எது அநியாயம்னு நம்மளால் சொல்ல முடியாது. வாழ்க்கையை போட்டு குழப்பி கிடக்கூடாது. அது வந்து இயற்கையாகவே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதெல்லாம் நம்ம எடுத்து குழப்பிட்டு கிடக்கூடாது. அப்போ வாழ்க்கை பயணம் என்பது இன்பமாக அமைவதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக இந்த கதையை சொல்கிறாங்க. அதே போல் இன்னொருத்தன் என்ன பண்ணால், ஒரு முனிவர் தேடி வந்தான். எனக்கு பகுத்தறிவுக்கும் விதிக்கும் வித்தியாசம் தெரிலங்க, பகுத்தறிவுனா என்ன விதினா என்ன அப்படின்ட்டு கேட்குறான். சரி, நீ என்ன பண்ணுற, ஒரு காலை தூக்கு அப்படின்னு சொல்கிறான். ஒரு காலை தூக்குறான், இதுதான் வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொன்னான். சரி, அந்த ஒரு காலை தூக்கணும் இல்லையா, மறுகாலையும் 2வது காலையும் தூக்கு அப்படின்னா தொப்புன்னு கீழே வந்தான். இதுதான் விதி அப்படின்னு சொன்னான். நன்றி, வணக்கம்.